நீ ஃபங்க்ஷனுக்கு வருவல்ல? என்ன கேள்வி பாஸ் இது? இங்க பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் போக போறோம். அங்க ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்க போகுது. எல்லாரும் திரும்பி வந்துட போறோம். நீங்க இதே யோசிச்சு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா படுங்க. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்க முடியும். லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. காவேரி, என்ன பண்ண போற? எனக்கு உன் மேல டவுட்டாவே இருக்கு. நாளைக்கு இந்நேரம் நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசுவீங்களானே எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. ஏன்? சும்மாங்க, உங்களை கலாய்க்கிறேன். தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க, நீங்க தூங்குங்க. தர்மா, உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம். ஐயோ, இந்த கொடுமை இப்ப தேவையா? ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அஜய் ராகினி நிச்சயதார்த்தத்துல நான் ஒரு பாட்டு பாட போறேன். அது என்னன்னா, ஸ்பெஷல் டெடிகேஷன் டு மை கொழுந்தனார். அதான் இப்போ பிராக்டிஸ். இந்நேரம் அந்த பசுபதியும் ராகினியும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. விடிஞ்சா நிச்சயதார்த்தம், வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி கலகட்டும். இப்படிதான் எங்க அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முதல் நாள் நாங்களும் இப்படிதான் சந்தோஷமா இருந்தோம். உமரனோட நடந்த என்கேஜ்மெண்ட் தானே? மாமாவோட இல்ல, அதுக்கு முன்னாடி அக்காக்கு வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்பா பொங்கலுக்கு கத்தார்ல இருந்து வந்திருந்தாரு.